வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு இந்த எபிசோடில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முத்து மேலே இருக்கிற கோவத்தினால டிராஃபிக் போலீஸ் அருண் செல்வம் வந்து பழிவாங்குறாரு. அங்கே மீனாவை பழிவாங்கறதுக்காக வேண்டி விஜயாவும் ஏதோ வேலை செய்ய போகிறாங்க. விஜயா பண்ணின வேலைனால அவங்களாவே வந்து ஆப்பு வச்சுட்டாங்க. முத்து சொன்ன அந்த வார்த்தைனால வந்து பெரிய பிரச்சனை வந்து ஆயிடுச்சு. மீனாவுக்கு சடனாக வந்து கால் வருது. என்னதான் நடந்துச்சு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அறிவினானி சேனலில் போடுற வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. முத்துக்கு செல்வம் கால் பண்ணி என்னோட காருக்கு வந்து 1000 rupees வந்து ஃபைன் போட்டுட்டாங்க. நான் எல்லாமே சரியாக வச்சிருந்துமே அந்த டிராஃபிக் போலீஸ் அருண் வந்து ஃபைன் போட்டுட்டாரு அப்படின்னு வந்து சொல்கிறான். நம்ம ஹோட்டலில் வச்சு கிண்டல் பண்ணனால தான் இப்படி வந்து பண்ணிட்டாரு அப்படின்னு செல்வம் முத்துட்டு வந்து சொன்ன உடனே முத்து என்ன சொல்கிறான்னா, அவன் பழி வாங்கினா என்ன தானே பழி வாங்கணும், எதுக்காக ஒன்று வந்து இப்படி பண்ணுறான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கான். கரெக்டான டைம் வரட்டும், அவனோட கொட்டத்தை வந்து அடக்கிறேன் அப்படின்னு பேசிகிட்டே வீட்டுக்குள்ளே வரான். அந்த டைம்னு பார்த்து அங்கே வந்து விஜயா புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து கொட்டத்தை அடக்கிறேன்னு பேசிகிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு கோவப்பட்டு திட்டிட்டு போகிறாங்க. இவங்க இந்த மாதிரி சொன்னது புரியாமல் முத்து வந்து என்ன பண்ணுறான்னா, மீனாட்டு வந்து என்னாச்சு அப்படின்னு வந்து கேட்குறான். யாரோ அத்தைக்கிட்ட நான் அவங்க கொட்டத்தை அடக்கிறேன் அப்படின்னு சொன்னதை சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து மீனா சொல்கிறாங்க. அதுக்கு முத்து என்ன சொல்கிறான்னா, உனக்கு அப்போ எதிரிங்க அதிகமாயிட்டே இருக்காங்க, நீ கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு வந்து அட்வைஸ் பண்ணுறான். அங்கே சீதா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து டிராஃபிக் போலீஸ் அருணோட அம்மா வந்து கவனிச்சுட்டு இருக்காங்க. அப்போ போலீஸோட அம்மா சீதாவை பற்றி விசாரிக்கிறாங்க. அப்போ சீதா என்ன சொல்கிறாங்கன்னா, என்னோட அம்மா வந்து பூ கட்டுறாங்க, அக்காவுக்கு வந்து மேரேஜ் ஆகிடுச்சு, தம்பி வந்து படிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அருணோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு மருந்து மாத்திரையோட நீ பார்த்துக்கிறது தான் வந்து சரியாயிடுச்சு அப்படின்னு சீதா வந்து அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து மீனா வந்து சீதாக்கு வந்து கால் பண்ணுறாங்க. நாளைக்கு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு ஆர்டர் இருக்குது, நீயும் வந்துருவியா அப்படின்னு வந்து விசாரிக்கிறாங்க. அதுக்கு சீதாவும் சரி வரேன் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் மீனா என்ன பண்ணுறாங்கன்னா, சீதாட்ட நீ ஒரு அம்மா வந்து பார்த்துக்கிறேன்னு சொன்னி அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு வந்து விசாரிக்கிறாங்க. அப்போ சீதா வந்து உடனே அருணோட அம்மாட்ட வந்து கொடுக்குறாங்க. அப்போ அருணோட அம்மா சீதாவை பற்றி பெருமையாக வந்து பேசிட்டு இருக்காங்க. அதை கேட்ட மீனாவும் சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் அருணோட அம்மா அருண்கிட்ட கண்ணை காமிச்சு பணத்தை கொடுக்க சொல்கிறாங்க. அதுக்கு சீதா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் உங்களை வந்து என்னோட அம்மா மாதிரி தான் கவனிச்சிட்டேன், எனக்கு பணமெல்லாம் எதுவும் தேவையில்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க. அதோட நாளைக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. இங்கே வந்து இந்த மாதிரி ஸ்மூத்தாக வந்து போயிட்டு இருக்கு. அங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஜயா வந்து ரூமில் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது சிந்தாமணி வந்து கால் பண்ணி இன்னைக்கு தேதி 5 உங்கள் மருமக வந்து பெரிய ஆர்டர் பண்ண போறா, வீட்டை விட்டு வெளியே வராமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு விஜயாவும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி காலை வந்து கட் பண்ணிடுறாங்க. வீட்டில் இருந்து ஃபர்ஸ்ட் எல்லாருமே அனுப்பணும்ட்டு அவசரமாக வந்து எல்லாருமே அனுப்பிட்டு இருக்காங்க. அப்போ விஜயா பண்ணுற ஆக்டிவிட்டீஸை பார்த்து அண்ணாமலைக்கு டவுட் வருது. எதுக்காக எல்லாரையுமே சீக்கிரமாக வீட்டு விட்டு போங்க அப்படின்னு துரத்துற அப்படின்னு அண்ணாமலை கேட்டுறாரு. அதுக்கு விஜயா சொன்ன ஆன்சர் தான் வந்து செம்ம மாசாக இருக்குது. டிராஃபிக் அதிகமாக இருக்கும், அதனால தான் அவங்களை வந்து அனுப்புறேன் அப்படின்னு வந்து விஜயா வந்து சொல்லிடுறாங்க. முத்து மீனாவும் பேசி சிரிச்சிட்டு இருக்கிறத பார்த்து இவங்க வந்து கோவப்படுறாங்க. எப்படியும் எல்லாருமே வெளியே போனதுக்கப்புறம் மீனா வந்து வெளியே போக விடாமல் எப்படி தடுக்கிறது அப்படின்னு பிளான் போட்டுட்டு இருக்காங்க. விஜயா பிளான் பண்ணிட்டு இருக்கிற டைமில் தான் மீனா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து கால் பண்ணி மண்டபத்தில் என்னென்ன வேலையெல்லாம் செய்யணும் அப்படின்னு எல்லாத்தையுமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி தான் வந்து எபிசோட் வந்து முடிஞ்சிருக்கு. விஜயாவுக்கு வந்து ஃபஸ்ட்டே வந்து மீனாவை பிடிக்காது. அதுக்கு தகுந்த மாதிரி சிந்தாமணியும் நல்லா ஏற்றி விடுறாங்க. இது கூட விஜயாவுக்கு தெரியாமல் டாய் மாதிரி சிந்தாமணி சொன்னதை கேட்டுட்டு தேவையில்லாமல் ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. கீ கொடுக்குற பொம்மையாட்டம். இப்படி தான் வந்து ரியல் லைஃப்லையும் வந்து இருக்காங்க. இந்த சீரியல் பார்த்தாவது திருந்தாதவங்க திருந்துங்க. உபகாரம் பண்ணலனாலுமே நம்ம வந்து உபத்திரம் பண்ணக்கூடாது அப்படின்னு பாட்டி வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க. இங்கே விஜயா வந்து இப்படி தான் வந்து மீனாவுக்கு உபத்திரம் பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த வீடியோ பற்றினா உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.